எலக்ஷன்ல டம்மி கேண்டிடேட்ஸ் அப்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன். நம்ம ஐடிய ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க. எலக்ஷன்ல சில கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்காக நிக்க மாட்டாங்க. மத்தவங்கள தோற்கடிக்கிறதுக்காக நிப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குச்சீட்டுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே மாதிரியான பெயர்கள் வந்து 3, 4 பெயர் இருக்கும். அதுல வந்துட்டு எல்லாருமே சீரியஸான கேண்டிடேட்ஸ் கிடையாது. சிலர் டம்மி கேண்டிடேட்ஸ் தான். இந்த டம்மி கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு புடிச்ச பார்ட்டிக்கு வந்துட்டு இன்டைரக்ட்டா சப்போர்ட் பண்றவங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு லோக்சபா எலக்ஷன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிரா வந்துட்டு 4 பன்னீர்செல்வம் வந்து அவரோட தொகுதியில அவருக்கு எதிராவே நின்னாங்க. இது வந்து மக்கள கன்ஃப்யூஸ் பண்ணி வேற ஒரு தப்பான ஆளுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிஷன் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ரியல் கேண்டிடேட்க்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி எலக்ஷன்ல அவங்க ஜெயிக்காம வேற ஒருத்தவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக நிப்பாட்டப்படுற கேண்டிடேட்ஸ தான் டம்மி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிடன் பொலிட்டிக்கல் ஃபேக்ட்ஸ தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க் யூ.